வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் ஆகிற OnePlus 12 தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். 64,999 இது ஒரு ஃபிளாக்ஷிப்பா OnePlus 12 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. லான்ச் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் இதுக்கு வந்து ஏகப்பட்ட கிரேஸ் அப்படின்னே சொல்லலாம். இது ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. OnePlus வந்து the most expected phone OnePlus 12 நம்ம கிட்ட இருக்கு. பாக்ஸ் பாத்தீங்கன்னா OnePlus ரெட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற மாடல் பாத்தீங்கன்னா OnePlus 12 Flowy Emerald அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். RAM வந்து 12GB அண்ட் மெமரி பாத்தீங்கன்னா 256GB வேரியன்ட். லெட்ஸ் அன்பாக்ஸ் OnePlus 12. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோம். OnePlus உடைய ஃபேமஸான கோட் நெவர் செட்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. காம்ப்ளிமெண்டரி கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்டரி கேஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கலர்ல கொடுக்கறது இல்லை. நல்ல ஒரு சிலிகான் கேஸ் அண்ட் OnePlus உடைய யூஷுவல் வெல்கம் நோட், குவிக் ஸ்டார்ட் கைட், ஸ்டிக்கர்ஸ், OnePlus ரெட் கேபிள் கிளப் மெம்பர்ஷிப் கார்டு, சிம் எஜெக்டர். பாக்ஸ்ல போன் கொடுத்துருக்காங்க. போனை நம்ம கடைசியா பார்க்கலாம். வாவ், 100 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லாவே இருக்கு அண்ட் ஹெவியா இருக்கு சார்ஜர். அண்ட் OnePlus உடைய ஆத்தென்டிக் சார்ஜிங் கேபிள். எனக்கு OnePlusல ரொம்ப பிடிச்ச விஷயமே சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியா அந்த OnePlus ரெட் கலர்லயே கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு USB இருக்கு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா C டைப் இருக்கு. OnePlus தாங்க பாக்ஸ் ஃபுல்லா நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. உடனே நிறைய கொடுக்குற மாதிரி. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனு அதுக்கப்புறம் டேட்டா கேபிள் மட்டும் தான் தராங்க இப்பெல்லாம். பட் OnePlusல நீங்க ஃபிளாக்ஷிப் மொபைல் வாங்கினாலும் பாக்ஸ் ஃபுல்லா கண்டென்ட் தராங்க. உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு தராங்க, சார்ஜர் தராங்க, டேட்டா கேபிள் தராங்க. எல்லாமே நல்லாவும் இருக்கு. இப்போ வந்து நம்ம போன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் சைட்ல வச்சிடலாம். ஓகே, OnePlus 12 எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. போன் அப்படியே வழுவழுன்னு இருக்கு. ஆஹா, என்ன பியூட்டிஃபுல்லா கிராஃப்ட் பண்ணிருக்காங்க, டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சூப்பரா இருக்குங்க போனு. OnePlus வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இதுல செமையா டிசைன் பண்றாங்க. ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃப்ரண்ட், அதுவும் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கும் பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ் பேக் தான். ஃப்ரண்ட்ல இருக்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே. இது வந்து Gorilla Glass Victus 2. Gorilla Glassல இருக்கிறதுலே அப்டேட்டட் வெர்ஷன் தான் வந்து Victus 2 அதான் கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா பேக்கும் வந்து கிளாஸ் ஃபினிஷ் தான். இது வந்து Corning Gorilla Glass அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பாத்தீங்கன்னா IP65 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ அவ்வளோ சீக்கிரத்துல தண்ணியோ டஸ்டோ உள்ள போகவே போகாது. போனோட ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. போனோட டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. போனோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து சிம் 1 போடலாம், சிம் 2 போடலாம். உங்களால மெமரி கார்டு போட முடியாது. உங்களுக்கு மெமரி வந்து அதிகமா தேவை அப்படின்னா நீங்க வந்து இருக்கிறதுலே அதிகம் இருக்கிற மெமரி வேரியன்ட் எடுத்துக்கலாம். போனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல OnePlus உடைய ஆத்தென்டிக் ப்ரொஃபைல் ஸ்விட்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து போனை வைப்ரேஷன் மோட்லயோ இல்ல சைலண்ட்லயோ வைக்கணும் அப்படின்னா இதுல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னால இனி வெயிட் பண்ண முடியாது. லெட்ஸ் ஸ்விட்ச் ஆன் OnePlus 12. OnePlus 12 வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துட்டோம். டிஸ்பிளே வந்துருச்சு. டிஸ்பிளே வந்து சூப்பரா இருக்குங்க. கர்வ் டிஸ்பிளேவை தாண்டி அதோடைய கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் சூப்பரா இருக்கு. LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சாம்சங்கோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த சூப்பர் AMOLEDக்கு ஈக்குவலண்டாவே இருக்கும். அண்ட் 1 பில்லியன் கலர்ஸ் சப்போர்ட் பண்ணும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குங்க. HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.82 இன்ச். யூஷுவல் சைஸ் வந்து 6.5 இன்ச். அதை விட இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் கொஞ்சம் பெரிய ஃபோன் யூஸ் பண்ற ஒரு ஃபீல் வரும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது Qualcomm Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க.
S24ல வர ப்ராசஸர். ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது ப்ராசஸர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் மார்க்கெட்டில் நல்ல ஃபாஸ்ட் பெர்ஃபார்மிங் ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் மெமரி 12 GB ரேம் இருக்கு, 16 GB ரேம் இருக்கு அண்ட் 24 GB ரேம் இருக்கு. 24 GB ரேம் வேரியண்டோட வர ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ மாடல்ஸ் அப்படின்னே சொல்லலாம் OnePlus 12. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 256 GB மெமரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 512 GB மெமரி இருக்கு அண்ட் 1 TB மெமரியும் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம OnePlus 12 ஹைலைட் ஃபீச்சரான கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் OnePlus அண்ட் Hasselblad சேர்ந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ண லென்சஸ் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம கிட்ட வந்து பேக்ல பார்த்தீங்கன்னா 4 லென்சஸ் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் 23 மில்லிமீட்டர் மல்டி டைரக்ஷனல் PDAF லென்ஸ் தாங்க பிரைமரி லென்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கு, 3x ஆப்டிக்கல் ஜூமிங் சப்போர்ட் பண்ணும். அண்ட் 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்கு, 120 டிகிரி வரைக்கும் நீங்க வந்து வைட் எடுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா Hasselblad கலர் காலிபிரேஷன் இருக்கு, டூவல் LED ஃபிளாஷ் இருக்கு, HDR பேனோராமா இருக்கு, 8K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஷூட் பண்ண முடியும். ஸோ நம்ம பேக்ல பார்க்கும்போது 4 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இதுல வந்து 3 மட்டும் தான் இருக்கு. 4வது ஹோல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டூவல் LED ஃபிளாஷுங்க. வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ HDR நீங்க எடுக்கலாம். அதே நேரத்தில் கைரோ EAS இருக்கு, டால்பி விஷன் இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல நீங்க வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அகைன் பேக் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டுலையுமே வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ற வெகு சில போன்ஸ்ல பாத்தீங்கன்னா OnePlus 12 ஒன்று. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா OnePlus 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 5400 mAh பேட்டரி இருக்கதா சொல்றாங்க. பட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கும். ஒரு 5000 mAh இருக்கிற ஃபோனே வந்து இதோட பெருசா இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மா கொடுத்துருக்காங்க. அண்ட் 100 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ற ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா 26 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே உங்கள்கிட்ட வந்து வேற OnePlus மொபைல் இருக்கு, அது வந்து ஒரு 80 வாட்ஸ் சார்ஜர் அப்படின்னா 80 வாட்ஸ் சார்ஜரும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். 80 வாட்ஸ்ல பாத்தீங்கன்னா 0 to 100 வந்து 30 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 50 வாட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 0 to 100 வந்து 55 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 10 வாட்ஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு OnePlus ஃபிளாக்ஷிப் மொபைல்ல நீங்க யூஸ்வலா என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ எல்லாமே இருக்கு. அடிஷனல் ஃபீச்சரா உங்களுக்கு வந்து IR கொடுத்துருக்காங்க, IR ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்பில்ட் ஆப்பும் இருக்கு. அண்ட் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோவி, எமரால்ட், சில்கி, பிளாக், சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோவி எமரால்ட் தான். கலர் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கு. அண்ட் அவங்க கொடுத்துருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்ல இருக்கு. சைட்லாம் பாத்தீங்கன்னா அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து லுக் வைஸ் வந்து 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 GB வேரியன்ட் வந்து 64,999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16 GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 69,999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓவரால் OnePlus 12ஓட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோடைய 64 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் ஆப்டிக்கல் ஜூமிங் லென்ஸுங்க. 3x ஆப்டிக்கல் ஜூமிங் பண்ணலாம். நீங்க வீடியோ எடுத்தாலும் சரி, போட்டோ எடுத்தாலும் சரி, குவாலிட்டி வந்து உடையவே விடாது. அண்ட் உங்களுக்கு தூரத்துல இருக்கிறத ரொம்ப பியூட்டிஃபை பண்ணி காட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இதோடைய அல்ட்ரா வைட் லென்ஸ். நீங்க இன்டீரியர் எடுத்தாலும் ஓகே, இல்ல லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்கனாலும் குவாலிட்டி வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ கேமரா வைஸ் வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா OnePlus எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிளாக்ஷிப்பா இருந்தாலும் 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய IR ரிமோட் அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் ஆப் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டி, பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5400 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குங்க. அண்ட் 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64,999 அப்படிங்கிறது வந்து ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பெக்ல இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 60,000 அபோவ் தான் இருக்கு. அதில் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ப்ராசஸர் Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இன்னைக்கு Snapdragonல இருக்கிறதுலே இந்த ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் வந்து இந்த ப்ராசஸர் தான்.
நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற அனைத்து பிரான்ச்லுமே பாத்தீங்கன்னா OnePlus 12 எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்க எந்த பிரான்ச் வேணாலும் வாக்கிங் பண்ணி உங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.